தனுசில் ராகு இருந்தால் அது 12 லக்னங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்? ராகு வந்து தனுசுல இருந்தா என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் 12 லக்னங்களுக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ தொடர்ச்சியா பாருங்க. தனுசுல இருக்குது. மேஷ லக்னத்திற்கு 9ஆம் வீடா இருக்கிறதுனால ஆன்மீக சிந்தனை உடையவராக இருப்பார். இந்த காளி, துர்கை இந்த மாதிரி வந்து ஆக்ரோஷமான தெய்வங்களை அவர் விரும்பி வழிபடக்கூடியவராக இருப்பார். ரிஷப லக்னத்திற்கு 8ஆம் வீடாக இருக்கிறதுனால அதீத வாயுனால ஆசன வாயு பகுதியில் அவருக்கு வந்து ரொம்ப ஹீட் ஆகி அது மூலமாக பிரச்சனைகள் ஏற்பட்டு அது ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. மிதுன லக்னத்திற்கு 7ஆம் வீடாக இருக்கிறதுனால அவர் வந்து ஆன்மீக ஃபேமிலியில் பெரிய ஃபேமிலியில் பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. வேறு மதம் சார்ந்த பெண்ணு, வேறு நம்பிக்கை சார்ந்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகளும் உண்டு. கடக லக்னத்திற்கு 6ஆம் வீடாக இருக்கிறதுனால ஆசன வாயு பகுதியில் நோய் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிம்ம லக்னத்திற்கு 5ஆம் வீடாக இருக்கிறதுனால ஆன்மீகவாதியோட பெண்ணை இவர் லவ் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. அந்த ஃபேமிலி ஆன்மீகமாக அந்த பெண்ணே வந்து ஆன்மீகம் சம்மந்தமானதில் பெரிய இன்வால்மெண்ட்டாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பிறந்த குழந்தையானாலும் ஆன்மீக ரிலேட்டடான இன்வால்மெண்ட் அதிகம் இருக்கக்கூடிய குழந்தையாக இருக்கும். தெய்வ குழந்தையாக பிறக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கன்னியா லக்னத்திற்கு 4ஆம் வீடாக இருக்கிறதுனால கோவில் பக்கத்தில் ஏதாவது வீடு அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு. துலா லக்னத்திற்கு 3ஆம் வீடாக இருக்கிறதுனால ஆன்மீக பயணங்கள் நிறைய செல்லக்கூடிய அமைப்புகள் உண்டு. விருச்சிக லக்னத்திற்கு 2ஆம் வீடாக இருக்கிறதுனால அவர் வாக்கு தெய்வ வாக்காக இருக்கும். தெய்வங்கள் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. தனுசு லக்னத்திற்கு அவன் தான் தெய்வம்னு நினச்சிப்பான். அவன் உடம்புல வந்து எனக்கு சக்தி இருக்குது, நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிப்பான். மகர லக்னத்திற்கு 12ஆம் வீடாக இருக்கிறதுனால தெய்வம் சம்பந்தமாக ஆராய்ச்சி செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. கும்ப லக்னத்திற்கு 11ஆம் வீடாக இருக்கிறதுனால நல்ல நண்பர்கள் அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு. மீன லக்னத்திற்கு 10ஆம் வீடாக இருக்கிறதுனால ஆன்மீக ரிலேட்டடாக தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. ராகுன்றது தனுசில் இருக்குது. ஆனால் அது 12 லக்னங்களுக்கும் என்ன மாதிரி பலன்கள் கொடுக்குன்றது நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இது ஒரு பொது பலன் தான். இதோட அக்யூரேசி வேணும்னா நீங்கள் உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்தா இன்னும் நல்லா உங்களுக்கு தெரியும். வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.